Good morning students, I am MRK. We are going to see plus 2 mathematics chapter 7 பார்த்துக்கிட்டு இருக்கோம். application chapter 7 application of differential calculus okay right. பொறுமையாக நிதானமாக பார்த்துக்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரோல்ஸ் தியரம். ரோல்ஸ் தியரத்தை நம்ம பார்க்குறோம் ஃபஸ்ட்டு. சரிங்களா? சொல்கிறது ரோல்ஸ் தியரத்துக்கு 3 கண்டிஷன் இருக்குது. f of x is continuous. Continuous on closed interval. f of x is a differentiable on open interval. f of a equal to f of b if f dash is equal to 0, then c belongs to a comma b. f of x is a real valued function. மெய்ச்சார்பு அப்படின்னு அர்த்தம். இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் ரோல்ஸ் தியரத்தை நாம் அப்ளிகேபிள் பண்ண முடியும். இல்லைனா ரோல்ஸ் தியரத்தை அப்ளிகேபிள் பண்ண முடியாது. ஓகே, குட். எக்ஸசைஸ் 7.3 ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கு அப்படின்னா, ஏன் ரோல்ஸ் தியரத்தை நாம் அப்ளிகேபிள் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிருக்கு. ஃபஸ்ட் ரோமன் லெட்டரில் f of xன்னு கணக்கு நான் எடுத்துக்கிறேன். எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்கு ஏன் ரோல்ஸ் தியரத்தை அப்ளிகேபிள் பண்ண முடியாது அப்படின்ட்டு. மாடுலஸ் 1/xன்னு கொடுத்துருக்கு. இன்டர்வல் வந்து x பிலாங்ஸ் டு க்ளோஸ்டு இன்டர்வல் -1,1 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? லெட் f of x is a real valued function. மெய்ச்சார்பு. ரெண்டாவது, இதில் 1/xன்னு இருக்கிறனால எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டோம்னா let f of x is not continuous. எந்த இடத்துல அப்படின்றத சொன்னோம்னா at x is equal to 0 on -1 to 1. -1க்கும் 1க்கும் இடையில் கண்டிப்பாக 0 இருக்கும். ஆனால் இந்த எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டோம்னா சரிங்களா, நாட் டிஃபைன் வந்துடும். அப்போ நான் டிஃபைன்னா வரையறுக்க இயலாதது. அதனால் இது கண்டினியூவஸ் கிடையாது, நாட் கண்டினியூவஸ் அப்படின்னு அர்த்தம். therefore ரோல்ஸ் தியரம் நாட் அப்ளிகேபிள் அப்படின்னு அர்த்தம். இல்லை cannot be apply அப்படின்னு எழுதலாம். ரோல்ஸ் தியரம் நாட் அப்ளிகேபிள் அப்படின்னு எழுதணும். சின்ன கணக்கு தான், 2 மார்க் கணக்கு. புரியுதான்னு பார்த்துக்க. ஃபஸ்ட்டில் செகண்ட், f of x equal to tan x. tan xன்னு கொடுத்துருக்கு. x belongs to interval 0,π. ஓகே, சைன் கிராஃப் வந்து கண்டினியூஸ் கிராஃபு போயிட்டே இருக்கும். காஸ் கிராஃபும் கண்டினியூஸ். பட்டு டேன் கிராஃப் வந்து கட் ஆயிரும். எந்த இடத்துல கட் ஆகும் அப்படின்னா π/2ல் கட் ஆயிரும். ஏன்னா tan 90 π/2 அப்படின்றது என்னது? நாட் டிஃபைன். அப்போ இந்த கணக்கு மாதிரியே தான் let f of x is real valued function மெய்ச்சார்பு அப்படின்னு ஆகும். ரெண்டாவது மெய்ச்சார்பு ஆகும்னு. let f of x is சரியா, லெட்னு எடுக்காமல் f of xன்னு எழுதிடலாம். ஆனால் எக்ட்னு எடுக்கக்கூடாது, எண்கன்னு. that is f of x is not continuous, தொடர்ச்சி அற்றது.
continuous at x is equal to pi by 2 அப்படின்னா தான் நாட் டிஃபைன் மாறும் on என்ன இன்டர்வல் 0 to pi therefore ரோல்ஸ் தியரம் நாட்னு வந்தனால அப்ளிகேட் பண்ண முடியாது ரோல்ஸ் தியரம் cannot be apply or not applicable பயன்படுத்த இயலாதது அப்படின்னு அர்த்தம் புரியுதா அப்படின்னு பார்த்துக்க இது ஒன்றாவது கொஸ்டினுக்குள்ள ஆன்சரு இதோட முடியுது இது ரெண்டாவது கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் ஓகே பார்த்து நிதானமாக செஞ்சுக்க குட் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டில் தேர்ட் f of x equal to x minus 2 log x x belongs to 2,7 எப்பயும் போல் f of x is real valued function மெய்ச்சார்பு அடுத்து f of x is continuous இது continuous தான் on closed interval 2,7 let f of x is differentiable on open interval 2,7 மாற்றி போட்டுறக்கூடாது அடுத்து f of 2 is equal to சொல்லி கணக்கில் போட்டு பார்க்குறேன் 2 minus 2 log 2 சரிதான் 2 minus 2 log 2 f of 7 போட்டு பார்க்குறோம் 7 minus 2 log 7 கண்டிப்பாக log 2க்கும் log 7க்கு ஆன்சர் வேறு தான் வரும் அப்போ இது ரெண்டு நாட் ஈக்குவல்டுன்னு அர்த்தம் f of 2 நாட் ஈக்குவல் டு f of 7 அப்போ இந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாதனால ரோல்ஸ் தியரம் வந்து என்னது cannot be applicable அர்த்தம் therefore ரோல்ஸ் தியரம் நாட் applicable பயன்படுத்த இயலாது புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்கோ இது ஃபஸ்ட் ரோமன் லெட்டருக்கு ஏன் வந்து ரோல்ஸ் தியரத்தை நம்ம அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறது குட் நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோமன் லெட்டர் ரோல்ஸ் தியரத்தை வந்து வெரிஃபை பண்ணி அதோடைய வேல்யூ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஃபஸ்ட்டு கொஸ்டின் f of x square minus x belongs to 0,1 okay right f of x is real valued function f is எழுதனாலும் சரி f of x is எழுதனாலும் சரி real valued function இல்லை f is எழுதலாம் f of x is continuous on closed interval f of x is differentiable on open interval இதில் வந்து நம்ம வெரிஃபை பண்ணலாம் அப்படின்றனால அவன் எக்ஸ் வேல்யூ கேட்டிருக்கான் அப்போ கண்டினியூவாக போயிட்டே இருக்க வேண்டியது தொடர்ச்சியாக அப்போ எஃப் ஆஃப் 0ன்னு போட்டோம்னா 0 மைனஸ் 0 எக்ஸுக்கு பதிலாக 0 நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 1ன்னு போட்டோம்னா எக்ஸுக்கு பதிலாக 1 ஸ்கொயர் 1 மைனஸ் 1 0 இப்போ ரெண்டு ஆன்சர் ஒன்றா இருக்கனால எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 அப்போ அடுத்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு அப்போ கண்டினியூ பண்ணுறேன் எஃப் ஆஃப் எக்ஸை எடுத்துட்டு எஃப் டேஸ் எக்ஸ் கண்டுபிடிக்கணும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் எஃப் டேஸ் எக்ஸ் கண்டுபிடிச்சோம்னா எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 லெட் அடுத்த கண்டிஷன் எஃப் டேஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கணும் அப்போ நீ எக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிக்க எஃப் டேஸ் சி இஸ் ஈக்குவல் டு 2c minus 1 that is 2c minus 1 is equal to 0 2c equal to 1 c is equal to 1 by 2 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கிது இந்த 1 by 2ன்ற ஆன்சரு belongs to 0,1 open interval therefore x is equal to 1 by 2 belongs to 0,1 is suitable value for ரோல்ஸ் தியரம் அப்படின்னு எழுதலாம் புரியுதான்னு பார்த்துக்க ஓகே குட் நிதானமாக பார்த்துக்க சரியா இப்போ செகண்ட் கொஸ்டின் செகண்ட்
f of x is equal to x square minus 2x plus x plus 2. x belongs to minus 1, 6 அப்படின்னு கொடுத்துருக்கு. minus 1, 6. இப்போ இதுக்கு இடையில வந்து minus 2 வராது. minus 2 என்ன செய்யாது, இதுக்கு இடையில வராது. சப்போஸ் வந்திருக்கிற மாதிரி இருந்தால் இதுக்கு நாட் கண்டினியூஷன் ஆயிரும். இந்த இன்டர்வலில் வந்து -1 0 +1 இப்படி தானே போகும். அப்போ -1 என்ன செய்யாது, உள்ளே வராது. அதனால் தைரியமாக இது கீழே 0 ஆகாது. அதனால் கணக்காக தைரியமாக என்ன செய்யலாம். அப்போ f of x is ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது f of x is கண்டினியூவஸ் தொடர்ச்சியானது ஆன் க்ளோஸ்டு இன்டர்வல் -1, 6. f of x is differentiable ஆன் வகையிடத்தக்கது ஆன் ஓப்பன் இன்டர்வல். அவ்வளோதான். புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்க. நெக்ஸ்ட்டு f of a ஈக்குவல் டு f of bன்னு பார்க்கணும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக. f of -1 ஈக்குவல் டு -1 ஹோல் ஸ்கொயர் -2 இன்ட்டு -1 ஹோல் டிவைடட் பை -1 + 2 1 + 2 ஹோல் டிவைடட் பை 1 ஈக்குவல் டு 3. அப்போ f of 6 ஈக்குவல் டு 6 ஸ்கொயர் -2 இன்ட்டு 6 by 6 + 2 ஈக்குவல் டு 36 - 12 டிவைடட் பை 8 24/8 அடிச்சிட்டோம்னா 3. therefore f of -1 ஈக்குவல் டு f of 6ன்னு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சாட்டிஸ்ஃபை பண்ணுறனால அடுத்து f of x வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். x ஸ்கொயர் -2x by x + 2 u/v மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். புரியுதா? கோஷன்ட் ரூல்னு சொல்லி 11th இருக்கும்ல, u/v மெத்தடு. அப்போ f' x கண்டுபிடிக்கிறேன். ஃபஸ்ட்டு கீழே உள்ளதுக்கு ஸ்கொயர் போட்டுக்க. கீழே உள்ளதை எழுதிரு. மேலே உள்ளதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 2x - 2 மைனஸ் மேலே உள்ளதை எழுதிட்டு கீழே உள்ளதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. புரியுதா? பொறுமையாக நிதானமாக செய். நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறேன், மறந்துடாத. சரியா? நெக்ஸ்ட்டு இல்லை இங்கனக்குள்ளே செஞ்சுட்டு வேணா போகிறேன், எனக்கு ஒரு மாதிரியாக தெரியும் பேஜ் போயிட்டோம்னா. சரி, இங்கனக்குள்ளே அப்படி பார்ப்போம். இங்கே வரையில் x + 2 மல்டிப்ளை பண்ணிடுவோம்டா தம்பி. மல்டிப்ளை பண்ணிடுவோம். காமனாக எடுக்க முடியாது. அதனால் 2x ஸ்கொயர் மைனஸ் 2x + 4x -4 மைனஸ் x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ஹோல் டிவைடட் பை x + 2 ஹோல் ஸ்கொயர். ரைட்டு. அப்போ ப்ளஸ் 2x - 2x கேன்சலு. அப்போ வெறும் x ஸ்கொயர் வந்துருச்சு. -x ஸ்கொயர் சாரி ப்ளஸ் x ஸ்கொயர் தான். 2x ஸ்கொயர் ஒரு x ஸ்கொயர் போச்சுன்னா ப்ளஸ் 4x - 4 ஹோல் டிவைடட் பை x + 2 ஹோல் ஸ்கொயர். அப்போ லெட்டு f' c = 0ன்னு எடுக்கிறனால கணக்கை f'(c)ன்னு மாற்றினோம்னா c ஸ்கொயர் ப்ளஸ் 4c - 4 டிவைடட் பை c + 2 ஹோல் ஸ்கொயர். அப்போ சி இது கண்டிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா சிக்கு மாற்றிட்டேன் கணக்கை. c ஸ்கொயர் ப்ளஸ் 4c - 4 டிவைடட் பை c + 2 ஹோல் ஸ்கொயர் = 0. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் கீழே உள்ள 0 ஆயிரும். அப்போ ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும் அப்படின்னா c ஸ்கொயர் ப்ளஸ் 4c - 4c = 0. இதில் ax ஸ்கொயர் அந்த மாதிரி கம்பேர் பண்ணோம்னா ac ஸ்கொயர் bc ப்ளஸ் கேபிட்டல் C = 0னா ac = 1 bc = 4 c = -4. அப்போ ஸ்மால் c = -b ப்ளஸ் ஆர் மைனஸ் √(b² - 4ac by 2a -4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 16 - 4ac
plus 16 by 2 அப்போ -4 plus or minus 32 4 root 2 by 2 அப்போ 2 கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா -2 plus or minus 2 root 2 இது சியோட வேல்யூ. இப்போ இந்த இன்டர்வலில் எது பாசிபிள் அப்படின்ட்டு பார்க்கணும். வேல்யூ இதில் 2 மைனஸ் எடுத்தால் பாசிபிள் வராது. அப்போ சி இஸ் ஈக்குவல் டு -2 plus 2 root 2 belongs to -1,6. அப்போ x is equal to -2 plus 2 root 2 belongs to -1,6 is suitable value for Rolle's theorem அப்படின்ட்டு அர்த்தம். புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்கோ. சொல்கிறது புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்கோ. இதுதான் ரோல்ஸ் தியரம். பொறுமையாக நிதானமாக செஞ்சால் ஈஸிடா தம்பி. அதனால் பார்த்துக்கோ. ரைட். நெக்ஸ்ட்டு செகண்டில் தேர்ட் f of x equal to root x. என்னது f of x equal to root x minus x by 3. x belongs to 0, 1 sorry 0, 0 0, 0 0,9 ஆடா தம்பி. அது 0,9 டா. 0,9. right. f of x is real valued function. okay, first point. second point, f of x is continuous. தொடர்ச்சியானது. என்னதில்? மூடிய இடைவெளியில், closed interval. f of x is differentiable. வகையிடத்தக்கது. on open interval. மாற்றி போட்டுறக்கூடாது. அடுத்து f of a 0 is equal to 0. f of b root 9 minus 9 by 3 equal to 3 minus 3 equal to 0. அப்போ f of 0 is equal to f of 9. இந்த பாயிண்ட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ கணக்கை f dash x கண்டுபிடிச்சோம் அப்படின்னா root x அப்படின்னா 1/2 root x ஃபார் டிஃப்ரென்ஷியேட் தெரிஞ்சிருக்கணும். மைனஸ் 1/3 இருக்கட்டும். எக்ஸ் மேலே தான் இருக்குது நியூமரேட்டரில், 1 கீழே இருந்தால் வேறு. ரைட். இப்போ 1/2 root x minus 1/3. ஓகே. இப்போ நம்ம வந்து கணக்கை சிக்கு மாற்ற போகிறேன். லெட்டு f dash c is equal to 0. இதுதான் கண்டிஷன். அப்போ f dash c அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக சியை ரீப்ளேஸ் பண்ணு. 2 root c minus 1/3. அது equal to 0ன்னு எடுக்கிறனால 1/2 root c minus 1/3 equal to 0. அந்த சைடு கொண்டு போனால் 1/2 root c equal to plus 1/3. அப்படி ரெசிப்ராக்கல் பண்ணலாம் அல்லது கிராஸ் பண்ணோம்னா 2 root c is equal to 3. root c is equal to 3/2. cனா ஸ்கொயரிங் ஆன் போத் சைடும் போட்டோம்னா ரூட் கேன்சல் ஆயிரும். ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு போட்டோம்னா ரூட் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். c is equal to 9/4ன்னு வரும் ஸ்கொயர் பண்ணோம்னா. ஸ்கொயரை எடுத்தால் தான் உனக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். இது ஸ்கொயர் பண்ணுறோம், அதனால் இது பிலாங்ஸ் டு எதுக்குள்ளே இருக்கும்? 0,9. therefore x is equal to 9/4 belongs to 0,9 is suitable value for சரியா ரோல்ஸ் தியரம் அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். இது வரைக்கும் உள்ளதான் ரோல்ஸ் தியரத்துக்கான கணக்குகள். ஓகேயா? ஆமாம். ஒவ்வொன்றையும் பிரித்து படிக்க பாரு. அதுக்குள்ளே எக்ஸாம்பிளில் போட்டுப்பார். நெக்ஸ்ட்டு வந்து இதில் லெக்ராஞ்சஸ் தியரம்னு ஒன்று ஆட் ஆகும். அது வேறு மாதிரி போகும். மெதுவாக செய். சரியா சொல்கிறது? ஓகே, குட். நெக்ஸ்ட்டு லெக்ராஞ்சஸ் தியரம். லெக்ராஞ்சஸ் தியரம் அப்படின்றது வந்து லெக்ராஞ்சஸ் மீன் வேல்யூ தியரம் சொன்னாலும் சரி, அதே மாதிரி தான். f of x is real valued function. அதே தான் f of x is continuous on closed interval.
அதே மாதிரி f of x is differentiable on open interval. இதில் வந்து இந்த கண்டிஷன் தேவையில்லை, நாட் ஈக்குவல் டு வரலாம். f of a நாட் ஈக்குவல் டு f of bன்னு வரலாம். ஃபார்முலா வந்து f dash c is equal to f of b minus f of a by b minus a. அதில் ஈக்குவல் டு வந்தால் தான் நம்ம இந்த f dash c is equal to 0ன்னு வச்சு செய்கிறோம் ரோல்ஸ் தியரத்தில். இதில் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி செய்யணும். இதுதான் லெக்ராஞ்சஸ் தியரம். புரியுதான்னு பார்த்துக்கோ. இதை வச்சு தான் அடுத்து மூணாவது சம் ஆப்ரேட் ஆகும். ஓகே, குட், நல்லா பார்த்துக்கோ. தேர்ட் சம் கொஸ்டினில் f of x கொடுத்துருக்கு, அதை எடுக்கிறேன். எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்கு. லெக்ராஞ்சஸ் மீன் வேல்யூ தியரத்தை அப்ளிகபிள் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ரோல்ஸ் தியரத்தை பண்ண முடியாதுன்னு சொன்னோம்ல, அது மாதிரி இதில் கேட்டிருக்கு. பொறுமையாக நிதானமாக பார்த்துக்க, சரியா? f of x equal to first question x plus 1 by x, x belongs to minus 1, 2. minus 1, 2னா மைனஸ் ஒன்றுக்கு அடுத்து 0 வரும், 1 வரும், 2 வரும். இதான அர்த்தம். அப்போ கீழே 0 வந்துச்சுன்னா இது என்ன ஆகிரும்? கண்டினியூஸ் ஆகாது. கீழே 0 வந்துச்சுன்னா இன்ஃபைனைட் வந்துடும், நாட் டிஃபைன் வந்துடும். அப்போ கண்டினியூஸ் கிடையாது. அப்போ f of x is ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் தான். பட் f of x is not continuous, தொடர்ச்சி அற்றது. அட்டு x equal to 0 on open interval minus 1, 2. Therefore, Lagrange's theorem cannot be applicable. Lagrange's theorem cannot be applicable, இல்லை not applicable. not applicable பயன்படுத்த இயலாதுன்னு அர்த்தம். not applicable, இவ்வளோதான். புரியுதா சொல்கிறது? முடிஞ்சு கணக்கு. நெக்ஸ்ட்டு என்ன செய்கிறோம் அப்படின்ட்டு பாரு. பொறுமையாக நிதானமாக. செகண்ட் ஒன், f of x equal to modulus 3x plus 1 x belongs to minus 1, 3. ஏண்டா தம்பி, இதிலே மாடுலஸ் வந்து நம்ம என்ன செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கோம்ல. மாடுலஸை என்றைக்கு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம், பண்ண முடியாது. அப்போ f of x இஸ் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் தான். ஆனால் f of x இஸ் நாட் டிஃப்ரென்ஷியபிள். not differentiable at x is equal to minus 1 by 3. அதில் ஆன்சர் எடுத்தோம்னா, அதாவது 3x plus 1 is equal to 0, 3x equal to minus 1, x equal to என்ன வந்துடும், minus 1 by 3ல பண்ண முடியாது. on minus 1, 3 அப்படின்னு அர்த்தம். சரியா சொல்கிறது? பார்த்து நிதானமாக செஞ்சுக்கோ. டிஃப்ரென்ஷியபிள், ரைட், பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டேன். ரைட். நெக்ஸ்ட்டு 2 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கு. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம். ஃபோர்த்து சம்மில் வந்து லெக்ராஞ்சி செய்கிறத வந்து வெக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான், யூஸ் பண்ண சொல்லியிருக்கான். ஃபோர்த்தில் ஃபஸ்ட்டு f of x is equal to, முக்கியமான சம்டா அந்த சம் தம்பி. f of x equal to x square minus 3x plus 2 x belongs to closed interval minus 2, 2. ஓகே, இப்போ ஆன்சர் வரையில் f of x is ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன், மெய்ச்சார்பு ஆகும். அடுத்து f of x is continuous, தொடர்ச்சியானது, ஆன் minus 2, 2. f of x is differentiable on open interval minus 2, 2. சரியா சொல்கிறது? அப்போ நான் அந்த இடத்துல நாட் டிஃப்ரென்ஷியபிள் போடல, க்ளோஸ்டு இன்டர்வல் போட்டோன்னா இது ஓப்பன் இன்டர்வல் போட்டானான்னு பார்த்துக்கோ.
இதில் தேர்ட் கொஸ்டினில் செகண்ட் ரோமன் லெட்டரில் எஃப் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியபிள் அட் எக்ஸ் ஈக்குவல் டு -1/3 அப்படின்னு போட்டு பிலாங்ஸ்னு போட்டு ஓப்பன் இன்டர்வல் போட்டிருக்கணும். க்ளோஸ் இன்டர்வல் போட்டிருந்தோன்னா சேஞ்ச் பண்ணிடு. தேர்டில் செகண்டில் என்ன போட்டிருக்கணும்? தேர்டில் செகண்டில் 1/3ன்னு வர்ற ஆன்சரில் ஓப்பன் இன்டர்வல் போட்டிருக்கணும். -1,3ன்னு மறந்துடாத. ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துக்க, சேஞ்ச் பண்ணிக்க. எப்படி போட்டிருக்கேன்னு தெரியல, ஒரு டவுட்ஸ். ஏன்னா செகண்ட் எப்போவுமே டிஃப்ரென்ஷியபிள் எதில் தான்? ஓப்பன் இன்டர்வலில் தான். அடுத்து எஃப் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிற அப்படின்னா அந்த வேல்யூ போடணும். இதுதான் ஏ, இதுதான் பி, அப்படி அர்த்தம். சரியா? அப்போ ஏ போட்டோம்னா கணக்கு தெரியணும்ல. இது ஈக்குவல் டு வரணும் அவசியம் இல்லைடா. 2 ஸ்கொயர் 3 × -2 + 2 4 + 6 + 2 12. இது எஃப் ஆஃப் ஏ. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் பின்றது +2. அப்போ 4 - 6 + 2 4 2 6 என்ன ஆயிடுச்சு? 0. இது எஃப் ஆஃப் பி. அப்போ எஃப் டேஷ் சி ஈக்குவல் டு ஃபார்முலா வேணும்ல. அப்போ எஃப் டேஷ் எக்ஸ் கண்டுபிடிப்போம். எஃப் டேஷ் எக்ஸு 2x - 3. அப்போ எஃப் டேஷ் சி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை பி மைனஸ் ஏ. சரிதுங்களா? பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. எஃப் டேஷ் சி 2x - 3, சாரி சிக்கு மாற்றணும்ல. அப்போ எஃப் டேஷ் சியை மாற்றிக்கும். எஃப் டேஷ் சி அப்படின்றது வந்து 2c - 3. அப்போ ஃபார்முலா எழுதையில் இந்த இடத்துல போடணும். இதுதான் ஃபார்முலா. இது 1. அப்போ 1ல் சப்ஸ்டியூட் பண்ணையில் 2c - 3 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி 0 மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை பி மைனஸ் ஏ 2 + 2. அப்போ -12/4 -3 2c - 3. அப்போ 2c ஈக்குவல் டு -3 + 3. 2c ஈக்குவல் டு 0, c is equal to 0 belongs to -2,2 அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பாரு. -2,2 அப்படின்னு அர்த்தம். இப்போ புக்கில் ஆன்சரை பார்த்துக்கோ, என்ன கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு. எதுவும் தப்பு இருக்கான்னு பார்த்துக்க, இல்லை கொஸ்டின் கரெக்டாக எழுதியிருக்கான்னு பார்த்துக்க. கொஸ்டின் தப்பாக எழுதிட்டேன். x³ வருதுடா. x³ வருது. நான் x² போட்டு கணக்கை செஞ்சுருக்கேன். பரவாயில்ல, இது எக்ஸ்ட்ரா சம்னு வேணால் வச்சுக்கோ, கிரியேட்டட் சம்னு வேணால் வச்சுக்கோ. கொஸ்டின் இந்த இடத்துல க்யூப் வருது, நான் கவனிக்காமல் எழுதிட்டேன். எக்ஸ்ட்ரா சம்னு வச்சுக்க வேணா, கிரியேட்டட் சம்னு வச்சுக்கிட்டாலும் சரி. அப்படி நான் அடுத்ததில் செய்கிறேன். இது வேணால் எழுதிக்க. therefore x is equal to 0 belongs to, இதே மாதிரி தான் செய்யணும். -2,2 is suitable value for என்னது? லக்ராஞ்சஸ் தியரம் அப்படின்னு எழுதணும். அவ்வளோதான் ஆன்சர். சரியா? ரைட். இப்போ நான் வந்து அந்த ஒரிஜினல் கணக்குக்கு வந்துடுறேன். 4th எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x³ -3x + 2. x belongs to -2,2. பார்த்துக்கோ. நான் வாட்டில் இதாக சொல்லிட்டேன். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். ஃபஸ்ட் ஒரு பாயிண்ட். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். ஓகே. ரெண்டாவது, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூவஸ் ஆன் க்ளோஸ்டு இன்டர்வல். அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃப்ரென்ஷியபிள் பண்ண முடியும் ஆன் ஓப்பன் இன்டர்வல் -2,2. சரியா? அடுத்து எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு அப்படின்னா -2³ 3 × -2 + 2 -8 + 6 + 2 0 f of -2.
சரியா? நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் ப்ளஸ் டூ. அப்போ 8 மைனஸ் 6 ப்ளஸ் 2 10 4. அடுத்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 3x² மைனஸ் 3. எஃப் டேஷ் சின்னு மாற்றிட்டோம் அப்படின்னா 3c² மைனஸ் 3. ஃபார்முலா வந்து எஃப் டேஷ் சி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை பி மைனஸ் ஏ. லெக்ராஞ்சஸ் தியரம்னா இந்த ஃபார்முலா போட்டு தான் ஆகணும். சரிங்களா? ரைட். இதில் அப்ளை பண்ணி ஆன்சர் எடுப்போம். பார்த்துக்கோ. எஃப் டேஷ் சி 3c² மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ. எஃப் ஆஃப் பின்றது 4, இது எஃப் ஆஃப் ஏ 4 மைனஸ் 0 பை பி மைனஸ் ஏ. இது ஏ, இது பி. அப்போ 2 + 2. அப்போ என்ன ஆயிடுச்சு? ஆட்டோமேட்டிக்காக 4/4 ஆயிடுச்சு, 1 ஆயிடுச்சு, +3 ஆயிரும். இது இங்கிட்டு கொண்டு வந்தோம்னா அப்போ 3² இஸ் ஈக்குவல் டு 4, c² இஸ் ஈக்குவல் டு 4/3, c இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2/√3. இந்த இன்டர்வலுக்குள்ளே எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அந்த இன்டர்வலுக்குள்ளே அந்த ரெண்டு -2,2க்குள்ளே இந்த ரெண்டு ஆன்சருமே உள்ளே வருமா? கீழே உள்ளது 1.732, மேலே உள்ளது 2. அப்போ 0. சம்திங்னு ஆன்சர் வரும். மைனஸ்லேயும் வரும், ப்ளஸ்லேயும் வரும். அப்போ ரெண்டு ஆன்சருமே அதுக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். அதுக்குள்ளே என்ன செய்யும்? இருக்கத்தான் செய்யும். சி இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் இல்லை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு தேர்ஃபோர் 2/√3 பிலாங்ஸ் டு -2,2 அப்படின்னு அர்த்தம். -2,2 அப்படின்னு அர்த்தம். therefore x is equal to plus or minus 2/√3 is suitable value for Lagrange's theorem. ஓகே, குட். இதுதான் ஒரிஜினல் ஆன்சரு. புக்கில் வெரிஃபை பண்ணிக்கோ. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு இது வந்து 4th ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் சம்டா தம்பி. நான் x² செஞ்சதை வந்து கிரியேட்டன் போட்டு செஞ்சுட்டேன். இது நெக்ஸ்ட்டு 4th செகண்டு. இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x மைனஸ் 2 x மைனஸ் 7. x பிலாங்ஸ் டு 3,11. இதை யூவி மெத்தட்லையும் செய்யலாம், உள்ளே மல்டிப்ளை பண்ணி வச்சும் செய்யலாம். கணக்கை உன்னுடைய பிரியம்தான். சரியா சொல்கிறது? அதனால் பார்த்துக்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன், மெய்ச்சார்பு. அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூவஸ் ஆன் க்ளோஸ்டு இன்டர்வல். அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃபரன்ஷியபிள் ஆன் ஓப்பன் இன்டர்வல். சரி, இப்போ எஃப் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க போகிறேன். 3 - 2 3 - 7 எக்ஸுக்கு போல் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். 1 - 4 ஈக்குவல் டு -4. இதுதான் எஃப் ஆஃப் ஏ. எஃப் ஆஃப் பி 11. 11 - 2 11 - 7 9 × 4 36. அப்போ எஃப் டேஷ் எக்ஸ் அப்படின்னா யூவி மெத்தடு. முதல்ல எக்ஸ் மைனஸ் 2 வச்சுட்டு எக்ஸுக்கு இந்த எக்ஸ் மைனஸ் 7க்கு பார்த்தா 1 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 7 இருக்கட்டும். அந்த எக்ஸ் மைனஸ் 2க்கு பார்த்தா எக்ஸுக்கு 1. அவ்வளோதான். அப்போ எக்ஸ் மைனஸ் 2 வருது, ப்ளஸ் என்ன வருதுடா? எக்ஸ் மைனஸ் 7. அப்போ ஓப்பன் பண்ணோம்னா 2x - 9. இதுதான் என்னது? எஃப் டேஷ் எக்ஸ். இதுதான் என்னது? எஃப் டேஷ் எக்ஸு. இது அப்படியே எஃப் டேஷ் சிக்கு, தட் இஸ் அதாவது எஃப் டேஷ் சிக்கு மாற்றினோம்னா 2c - 9. இப்போ ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா, சரியா, ஃபார்முலா எழுதணும்னா எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை பி மைனஸ் ஏ. இதில் அப்ளை பண்ணுறேன், ஆன்சர் எடுக்க போகிறேன். எஃப் டேஷ் ஆஃப் சி 2c - 9 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி 36. இங்கே ஒரு மைனஸ், அந்த மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு 4. பி மைனஸ் ஏ, பி வந்து 11 - 3. அப்போ என்ன வந்துடும்? 8 40
by 8 5 plus 9 இது 2c. அப்போ 2c is equal to 14, c is equal to 7 belongs to 3,11 open interval. Therefore x is equal to 7 belongs to 3,7 is suitable value for Lagrange's theorem அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பாரு. ஃபார்முலா போட்டு அப்ளை பண்ணி எடுத்துடணும். ஈஸியாக முடிஞ்சா? இதில் உனக்கு என்ன சிரமம் இருக்குது பார்த்துக்கோ, பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு 5th சம். இது இம்பார்ட்டன்ட் சம். 5th சம் ஞாபகத்தை வச்சுக்கோ, மறந்துடாத. அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு. 2 கொஸ்டின் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து f(x) = 1/xன்னு கொடுத்துருக்கு. சரியா? f(x) என்ன கொடுத்துருக்கு? 1/xன்னு கொடுத்துருக்கு. ஆன்சர் கொடுத்துருக்கு √ab அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஆன்சர் கொடுத்துட்டான், செகண்ட் ஒன்றுக்கு ஆன்சர் கொடுத்துட்டான் அவனே. ஸோ தட் வேல்யூ ஆஃப்னு கொடுத்துட்டான். சரியா? அப்போ நம்ம எடுக்கையில் f(x) எடுத்துட்டு 1/xன்னு கொடுத்துருக்கு. இன்டர்வல் என்ன கொடுத்துருக்குன்னா x belongs to closed interval small a, small bன்னு கொடுத்துட்டான். சரிதானா? இப்போ வந்து ரோல்ஸ் தியரத்தை கன்க்ளூஷனல் தியரம் வந்து அப்ளை பண்ணலாம். அப்படின்றனால நம்ம டேரெக்டாக ஆன்சருக்கே வந்துடலாம். அதாவது டேரெக்டாக ஆன்சருக்கு வந்துடலாம் அப்படின்னா ஃபார்முலாவுக்கு வந்துடலாம். f(x) அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா -1/x². சரியா? அடுத்து f(a) கண்டுபிடிச்சோம்னா 1/a, f(b) கண்டுபிடிச்சோம்னா 1/b. ஆன்சர் கொடுத்துருக்கான். ஷோ டேட் அப்படின்னு சொல்லி √abன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். சரி, இப்போ f'(c) அப்படின்னு மாற்றிட்டோம் அப்படின்னா -1/c². அப்போ ஃபார்முலா வந்து f'(c) = f(b) - f(a)/b - a. அப்போ ஃபார்முலாவில் -1/c² f(b) 1/b -1/a ஹோல் டிவைடட் பை b - a தான். ஏன்னா இன்டர்வல் அதானே கொடுத்துருக்கு. ரைட். இப்போ கீழே ஏபின்னு மல்டிப்ளை பண்ணிவிட்டு கிராஸ் பண்ணோம்னா a - b டிவைடட் பை என்ன வந்துடும்? b - a. இங்கே என்னடா தம்பி இருக்குது? -1/c² இருக்குது. இதிலேருந்து சரி பண்ணி கொண்டு வரணும். பொறுமையாக நிதானமாச்சு. √abன்னு ஆன்சர் கொண்டு வரணும். -1/c², c கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். அப்போ a - b/ab இன்ட்டு தலாவில் போட்டோம்னா b - a/1. அப்போ சாரி, பை 1 தானே வரும், 1/ன்னு வந்துடும், மாறிடும். என்ன வந்துடும்? 1/b - a. சரி, அப்போ இது ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா இது a - b, இது b - a. அடித்தா என்ன வந்துடும்? -1 வந்துடும். இந்த மைனஸ் என்ன செஞ்சலாம்? கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரெசிப்ராக்கல் பண்ணோம்னா c² = abன்னு வரும். அப்போ c = ± √abன்னு வரும். பட்டு இது வந்து பாசிட்டிவ் இன்டர்வல் அப்படின்றனால c = √ab தான் அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்ட்டு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்க. therefore x = √ab belongs to a, b is suitable value for Lagrange's theorem அப்படின்னு அர்த்தம். hence proof. புரியுதா சொல்கிறது? அர்த்தம் புரியுதான்னு பார்த்துக்க. ஸோ தட் சொன்னால இந்த ஆன்சரை கொண்டு வந்து காட்டணும். நிதானமாக செஞ்சால் செஞ்சலாம், ஒன்றுமே கிடையாது. புரியுதா அப்படின்ட்டு பாரு. இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோம், அவ்வளோ. இதுதான் இந்த ஃபார்முலா, இதுதான் எய்ம். Lagrange's theorem சொல்லிட்டா. நெக்ஸ்ட்டு இது பஸ்ஸஸ். இதில் வந்து ஃபைவ்ல செகண்ட் ஒன்று இருக்குது. 5th செகண்ட் ஒன்று இருக்குடா தம்பி. (AX² + BX + C). x belongs to closed interval a, b. ஷோ தேட்னு கொடுத்து a + b/2ன்னு கொடுத்துருக்கு. a + b/2 அப்படின்னு கொடுத்துருக்கு. ப்ரூவ் பண்ணி காட்டணும்.
சரியா சொல்கிறது? பார்த்து நிதானமாக. சரி, இப்போ எஃப் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கேபிட்டல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் பி ஸ்மால் ஏ ப்ளஸ் சி. சரிதானே? ரைட்டு. கேபிட்டல் எஃப் ஆஃப் பி கண்டுபிடிச்சோம்னா கேபிட்டல் ஏ பி ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் பி ஸ்மால் பி ப்ளஸ் சி. ரைட்டு. இப்போ எஃப் டேஷ் எக்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2ax ப்ளஸ் கேபிட்டல் பி. இப்போ எஃப் டேஷ் சின்னு மாற்றினோம்னா 2ac ப்ளஸ் பி. ஓகே, இப்போ எஃப் டேஷ் சி ஈக்குவல்ட்டுன்னு ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை பி மைனஸ் ஏ. பி மைனஸ் ஏ. அப்போ எஃப் டேஷ் சி இதுதான் ஃபார்முலா. எஃப் டேஷ் சி என்ன இருக்குன்னு பாரு, இந்த மேலே இருக்குது. 2 கேபிட்டல் ஏ சி ப்ளஸ் பி சி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி ஏ பி ஸ்கொயர் ப்ளஸ் பிபி ப்ளஸ் சி மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் பி ஸ்மால் ஏ ப்ளஸ் சி ஹோல் டிவைடட் பை பி மைனஸ் ஏ. இன்டர்வல் தான். இப்போ ஏ பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பேர் பண்ணிக்கிறேன் ப்ளஸ்ஸு பிபி மைனஸ் பிஏ ப்ளஸ் சி வந்துடும், அங்கே மைனஸ் சி வந்துடும், ஹோல் டிவைடட் பை பி மைனஸ் ஏ. அப்போ சிசி கேன்சல் பண்ணிடு. இங்கே 2ac ப்ளஸ் பி. சரிதான் நான் சொல்கிறது? இப்போ இதிலிருந்து ஆன்சரு பொறுமையாக நிதானமாக எடு. ஓகே, அப்போ இந்த 7th சம்மில் வந்து லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் பி த ஃபங்க்ஷன் எடுத்துக்க. எஃப் டேஷ் எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்கு. அடுத்து எக்ஸ் இன்டர்வல் கொடுத்துருக்கு. 1 லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் ஆன் 4 கொடுத்துருக்கு. அதை வந்து ஏபின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸோ தட்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. எஃப் ஆஃப் 4 மைனஸ் எஃப் ஆஃப் 1 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணலாம். சரியா சொல்கிறது? அப்போ லெக்ராஞ்சஸ் தியரம் வந்து எஃப் டேஷ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை பி மைனஸ் ஏ. அப்போ எஃப் டேஷ் எக்ஸு அப்படியே வச்சுக்கோ. அந்த எஃப் ஆஃப் இது வந்து நான் எழுதியிருக்கேன் பாருந்தா, எஃப் ஆஃப் ஏ இது எஃப் ஆஃப் பி. அப்போ அதை அப்படியே வச்சுக்க. ஏ மைனஸ் பிக்கு போட்டிருக்கேன் ஆன்சரை. இந்த ஏ பி இதை ப்ரூவ் பண்ணணும். இதை பற்றி ஒன்றும் பேசிக்கிற வேண்டியதில்லை. ஆனால் இது அர்த்தம் அதுதான். இந்த ஏக்கு இருக்கிறது 1, பிக்கு இருக்கிறது 4. இதில் போட்டு அப்ளை பண்ணிட்டேன். கீழே பி மைனஸ் ஏ 4 மைனஸ் 1 3 கிராஸில் கொண்டு போயிட்டோம். இப்போ ஆன்சர் எடுக்கிறது எப்படி எடுத்தோம் அப்படின்றதான் பிரச்சனை. 3 இன்ட்டு மல்டிபிள் ஆஃப் இருக்கனால ஒன்று 3 வரலாம், அல்லது 3யோட குறைவாக வரலாம். ஏன்னா ஈக்குவல் தானே கொடுத்துருக்கு. மல்டிபிள் ஆஃப்னு சொல்லியில் 3 வரலாம், அல்லது 3யோட குறைவாக தான் வரலாம். அதை முதல்ல பார்த்துக்கோ. சரி தானே? அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரிதான் சொல்கிறது? பார்த்து பொறுமையாக செஞ்சு அண்ட் ப்ரூவ். மல்டிபிள் ஆஃப் 3ன்னு சொல்கிறனால எஃப் ஆஃப் 4 மைனஸ் எஃப் ஆஃப் 1ன்றது வந்து 3 விட குறைவாக வரலாம். அர்த்தம் புரியுதா? ஏன்னா மல்டிபிள் ஆஃப்ன்றதுனால அடிச்சிட்டோம்னா 3 டிவைட் பண்ணிட்டோம்னா 3 வந்துடும். அது குறைச்சி இருந்துச்சுன்னா அடிச்சுக்கலாம். 3க்கு மேலே போகாது. சரியா? ரைட். நெக்ஸ்ட் 8th சம்மில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பார்த்துக்கோ. எஃப் டேஷ் எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 2 ஃபார் ஆல் எக்ஸ் ஜஸ்டிஃபை ஒரு ஆன்சர்னு கேட்டிருக்கு. எக்ஸிஸ்ட் டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்னு கொடுத்துருக்கு. சரியா? எஃப் ஆஃப் 0 ஆன்சர் எஃப் ஆஃப் பிஏ பிலாம் கொடுத்துருக்கான். சரி, கிவன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸு பிஏ ஃபங்க்ஷன் பி த ஃபங்க்ஷன் வச்சுக்கிறோம். சரி, நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 0 வந்து -1, எஃப் ஆஃப் 2 வந்து 4. அப்போ ஏ வந்து 0, பி வந்து 2 அப்படின்னு அர்த்தம். அடுத்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு அர்த்தம். சரியா? இப்போ ஃபார்முலா போட்டோம்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை
b minus a. 4 minus plus 1 by 2 minus 0 equal to 5 by 2. சரிதானா? ஈக்குவல் டு 2.5. இங்கே என்ன இருக்குது? எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ், எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். புரியுதா அப்படின்ட்டு பாரு, சிம்பிளாக இருக்குது. அப்போ அவன் சொன்னது மாதிரி இந்த எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது 2 விட சிறுசு 2 அப்படின்னு சொல்கிறான். ஆனால் வராது, கொஸ்டின்லேயே டஸ் தேர் எக்ஸிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ ஏன்னா 2 விட சிறுசாக வரணும், 2 ஆறுன்னு சொல்லியிருக்கான். ஆனால் இங்கே ஆன்சர் என்ன வருது? 2.5 வருது. அப்போ டஸ் நாட் எக்ஸிஸ்ட் தானே அர்த்தம். டஸ் நாட் எக்ஸிஸ்ட், டஸ் நாட் எக்ஸிஸ்ட். சரிதான் நான் சொல்கிறது. சின்ஸு இட் இஸ் கிவன் that எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸு லெஸ் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்கு. ஆனால் ஆன்சர் என்ன வருது? 2.5 அதிகமாக வருது. அதனால் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு எழுதுனா போதும். அவனே கொடுத்துருக்கான் மேலே. சரியா சொல்கிறது? பார்த்து நிதானமாக எழுதிக்க. சரி, பொறுமையாக நிதானமாக பாரு கணக்கை. கொடுத்ததை எழுதிட்டு அவன் கேட்ட கேள்விக்கு 2 விட சிறுசாக வருமானு கேட்டிருக்கான், வரலை. அதனால் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லியிருக்கேன். அந்த ஏபி எடுக்கிறது எஃப் ஆஃப் பி மைன் எடுக்கிறத பார்த்துக்கிட்டு பொறுமையாக செய். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு 9th sum. Next 9th sum. F of x is equal to x into x plus 3. X into x plus 3 into e power minus 5 by 2. Interval வந்து -3 less than x less than 0. சரிதானா? parallel to the x axis சொல்லி கொடுத்துருக்கு. tangent drawn parallel to the x axis னா y is equal to k அல்லது y is equal to numbers constant அப்படின்னு வரணும். சரிதானே? ரைட், பார்ப்போம். எஃப் டேஷ் எக்ஸ் அப்படின்றது பார்த்துக்கோ, parallel to the x axis எழுதியிருக்கு, tangent drawn அப்படின்னு சொன்னோம்னா. சரியா? சரி, பேரல்னு சொல்லிட்டோம்னா ஸ்லோப் வந்து என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ஸ்லோப் அப்படின்றது வந்து dy by dx அப்படின்றது தான் ஸ்லோப்பு. இது எம்னு சொல்லுவாங்க ஸ்லோப். அதே இது எஃப் டேஷ் எக்ஸ்ன்னு சொல்லலாம். அதனால் இது எம் ஸ்லோப்பு, சாய்வு. அப்போ பேரலல் ஸ்லோப் அப்படின்னு சொல்கிறனால இந்த எஃப் டேஷ் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன ஆயிரும்? 0 அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணால் போதும். பேரலல் ஸ்லோப் அப்படின்றனால எஃப் டேஷ் எக்ஸ் என்ன வந்துடும்? 0ன்னு வரணும். இந்த கணக்கை பொறுத்த மட்டும் வருதான்னு பார்ப்போம். ஏன்னா parallel to the x axis சொல்லியிருக்கான்ல, அதனால். ரைட், இப்போ இதில் a வந்து இது லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸு லெஸ் ஆர் ஈக்குவல் டு 0. சரி, எஃப் டேஷ் எக்ஸ் கண்டுபிடிச்சோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன் எழுதிரு. எஃப் ஆஃப் எக்ஸு ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூவஸ் on closed interval. அடுத்து f of x is differentiable on open interval. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு f dash x x e power minus 5 by 2 இருக்கட்டும். 1 ப்ளஸ்ஸு எக்ஸுக்கு 1 e power minus 5 by 2. அப்போ e power minus 5 by 2 எடுத்துட்டோம்னா உள்ளே என்ன வந்துடும்? x plus 1 அப்படின்னு வந்துடும். சரியான்னு பார்த்துக்கோ, x plus 1 அப்படின்னு வந்துடும். x plus 1 அப்படின்னு வந்துடும் f dash x. சரி, இது இருக்கட்டும். f of a போட்டோம்னா -3 போட்டோம் அப்படின்னா என்ன ஆகுன்னு பாரு. -3 போட்டோம்னா கணக்கில் இந்த இடத்துல கண்டுபிடிக்கணும்ல, எஃப் ஆஃப் ஏ எஃப் ஆஃப் பி. இதில் போட்டோம்னா இந்த இடத்துல +3 -3 இருக்கனால என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிரும். எஃப் ஆஃப் 0 போட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ் இன்ட்டு மல்டிப்ளை அப்படின்றனால அதுவும் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போ எஃப் டேஷ் எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிவிட்டு ஃபார்முலா எழுதுகிறேன். எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை பி மைனஸ் ஏ. இதுவும் 0, இதுவும் 0. இது என்ன ஆயிடுச்சு? 0 + 3. அப்போ இது என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்காக 0ன்னு ஆயிரும். அப்போ எஃப் டேஷ் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு அர்த்தம். இதைத்தான் இந்த சொன்னேன் உன்ட்ட அப்போதையே.
அப்போ the tangent parallel to the x-axis சொல்ல புரியுதா? the tangent therefore the tangent தொடுகோடு எதுக்கு பேரலாக இருக்கும்? parallel to x-axisன்னு அர்த்தம். parallel to the x-axis x-axisக்கு இணையாக இருக்கும். x-axisக்கு இணையாக இருக்கும்னா ஸ்லோப் இருக்குது, அதில் parallel ஸ்லோப் m=0. அப்போ இந்த ஸ்டெப்பு தேவையில்லை, இந்த ஸ்டெப்பு தேவையில்லை, ஏன்னா இதை வந்து நம்ம அப்ளை பண்ணலை, அதனால் சொல்கிறேன். சரியா? இது ரெண்டும் தேவை. இதில் இருந்து இப்படி ஃபர்தராக ஆப்ரேட் பண்ணிக்கோ. f'(x=0) இந்த கான்செப்டை நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா செஞ்சிடலாம். ஒரு லைனுக்கு எப்படி ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோமோ அதே மாதிரி ஒரு கர்வ் வளைவரைக்கு CURVE கர்வ் அப்படின்றது வளைவரை. அந்த வளைவரைக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணுமா முதல்ல டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், dy/dx கண்டுபிடிக்கணும். அதுதான் எம்முன்னு சொல்லுவாங்க. சரிங்களா சொல்கிறது? ரைட். ஒரு லைனுக்கு கண்டுபிடிக்கிறது உனக்கு தெரியும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்லாம் சொல்லுவேன். அந்த மாதிரி நிறையா சொல்லுவீங்கல்ல. 2 பாயிண்ட் ஃபார்முலா இருக்குது ஸ்லோப்புக்கு, அந்த மாதிரி. பட் ஒரு கர்வ் வளைவரைக்கு பேரபுலாக்கோ நம்ம வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் ஃபங்க்ஷனை, அதுதான் எம். புரியுதான்னு பார்த்துக்க. ரைட். அப்போ f'(x=0) வரனால ஸ்லோப் வந்து 0 ஆயிடுச்சு. therefore parallel to x-axis 90 டிகிரி அப்படின்னா பெர்பெண்டிகுலர்னு அர்த்தம், 90க்கு. சரி, நெக்ஸ்ட்டு 10th சம். பொறுமையாக நிதானம் பார்த்துக்கோ. a>0 b>0 யூஸிங் மீன் வேல்யூ தியரம் அப்படின்றதே லெக்ராஞ்சஸ் தியரம் தான். லெக்ராஞ்சஸ் மீன் வேல்யூ தியரம் தான். அதில் ஃபங்க்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்துக்கோ. f(x) வந்து e⁻−x, f(x) வந்து e⁻−x அப்படின்னு அர்த்தம். அதில் இன்டர்வல் என்ன 0வோட பெருசு, அப்போ a 0வோட பெருசு அப்படின்னு மாடலஸில் கொடுத்துருக்கான் பாரு. a, b அப்படின்றது x belongs to closed interval a, bன்னு அர்த்தம். இது வந்து கொஸ்டினில் மறைமுகமாக இருக்குது, நம்ம எடுத்துட்டோம். இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ரூவ் தட்னு. சரியா சொல்கிறது? ரைட். இப்போ நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். ப்ரூவ் தட் எதை ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, மாடுலஸ் e⁻−a மைனஸ் e⁻−b லெஸ் தேன் மாடுலஸ் a-b ப்ரூவ் பண்ணுவான். சரி, எப்பயும் போல வா. f(x) இஸ் ரியல் வேல்டு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? வேல்டு ஃபங்க்ஷன். அடுத்து f(x) இஸ் கண்டினியூவஸ் ஆன் க்ளோஸ்டு இன்டர்வல், ஓப்பன் இன்டர்வல் கிடையாது. அடுத்து f(x) இஸ் மறந்துடாம தம்பி, அதை மாற்றிடக்கூடாது, தப்பு போட்டுருவாங்க. டிஃப்ரென்ஷியபிள் ஆன் ஓப்பன் இன்டர்வல். ஓகே ரைட். இப்போ எப்பயும் போல் f'(x) கண்டுபிடி. f'(x) கண்டுபிடிச்சின்னா e⁻−x இன்ட்டு -1, அப்போ ஈக்குவல் டு மைனஸ் e⁻−x. அப்படி இல்லைன்னா -1/e⁻x ப்ளஸ் கீழே இறக்கிட்டோம்னா, இதை கீழே இறக்கிட்டோம்னா +x ஆயிரும். சரி, இப்போ f(b) கண்டுபிடிச்சின்னா, இல்லை f(a) கண்டுபிடிச்சோம் அப்படின்னா e⁻−a, f(b) கண்டுபிடிச்சோம் அப்படின்னா e⁻−b. அப்போ லெக்ராஞ்சஸ் தியரம் அப்படின்றது f' இஸ் ஈக்குவல் டு f(b) மைனஸ் f(a)/b-a. ரைட்டு. f(b) ab இந்த இருக்குது, e⁻−b. அப்போ இது b-ஆக இருக்கணும், இது a-ஆக இருக்கணும். பார்த்துக்கோ, கொஸ்டினில் நான் கவனிக்காமல் எழுதிட்டேனான்னு பார்த்துக்கோ பொறுமையாக. ரைட். மைனஸ் e⁻−a/b-a தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே என்ன இருக்குது? f'(c) இருக்குது, f'(c) அப்படின்ட்டு இந்த சைடு f'(c). f'(c)ன்றது வந்து -e⁻−x அப்படின்ட்டுருக்கு. சரியா? அப்போ பார்த்துக்கிட்டு பொறுமையாக செஞ்சுக்க, நிதானமாக செஞ்சுக்கிறணும், அப்படின்னா தான் புரியும். ரெண்டு சைடு மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா e⁻x-x மாடுலஸ் எடுத்தோம்னா அதோடைய வேல்யூ வந்து லெஸ் தேன் 1 தான், 1ஐ விட சிறுசு தான். 1ஐ விட என்னது? சிறுசு தான். அதில் மைனஸ் போட்டாலும் சரி, ஏன்னா ப்ளஸ் ஆயிரும் மாடுலஸ் இருக்கனால. அதனால் 1ஐ விட என்னது? இது சிறுசு தான் அப்படின்ற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். 1ஐ விட சிறுசு அப்படின்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நோட், குறிப்பு.
இ பவர் மைனஸ் எக்ஸ் வந்து ஒன்றை விட சிறுசு. அப்போ இது வந்து மாடுலஸ் எடுத்த ரெண்டு சைடு அப்படின்னா இந்த இது கிராஸில் போயிரும்ல அப்படி பி மைனஸ் ஏ இ பவர் மைனஸ் எக்ஸு இப்படி மைனஸ் அப்படி போட்டுக்க இ பவர் மைனஸ் பி மைனஸ் இ பவர் மைனஸ் டேக்கிங் மாடுலஸ் ஆன்னா ரெண்டு சைடு மைனஸ் பி மைனஸ் ஏ மாடுலஸ் அடுத்து மாடுலஸ் மைனஸ் இ பவர் எக்ஸு ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் பி மைனஸ் இ பவர் ஏ. இதை எடுத்துட்டால் லெஸ் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் போட்டுக்கலாம், லெஸ் தேன் 1 அப்படின்னு போட்டுக்கலாம். சரி புரியுதா சொல்கிறது? லெஸ் தேன் போட்டுக்கலாம். இ பவர் எக்ஸுன்றது வந்து ஒன்றை விட சிறுசு அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா எனக்குலாம் போட்டுக்க வேணாம், ஒன்றை விட சிறுசு. அப்போ இதை கீழே இறக்கி விட்டோம்னா இ பவர் மைனஸ் பி மைனஸ் இ பவர் மைனஸ் ஏ மாடுலஸ்ரா மாடுலஸ் பை மாடுலஸ் பி மைனஸ் ஏ லெஸ் தேன் 1 மேலே இருக்குது பார். கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏ மைனஸ் பிஏ பி மைனஸ் ஏன்னு எழுதிக்கலாம். ரெண்டு சைடு மாடுலஸ் தானே. இ பவர் மைனஸ் பி மைனஸ் இ பவர் ஏ மைனஸ் ஏ மாடுலஸ் லெஸ் தேன் ஏ மைனஸ் பி ஆர் பி மைனஸ் ஏன்னு எழுதிக்கலாம். இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. புரியுதான்னு பாரு, நிதானமாக யோசிச்சுக்கோ. அதில் வந்து உனக்கு தெரிய வேண்டியது இ பவர் எக்ஸோடைய வேல்யூ லெஸ் தேன் 1. இ பவர் எக்ஸோடைய வேல்யூ என்னது? லெஸ் தேன் 1. அதனால் நான் லெஸ் தேன் டோட்டல் வேல்யூ என்ன ஆயிரும்? லெஸ் தேன் 1ன்னு ஆயிரும். டோட்டல் வேல்யூ என்ன ஆயிரும்? லெஸ் தேன் 1ன்னு மாறிடும். இங்கேருந்து நீ போட்டுட்டு வந்தாலும் சரி, இந்த இடத்துல இருந்து லெஸ் தேன் 1 போட்டுக்கிட்டாலும் சரி, இல்லை கிராஸ் பண்ணி மாடுலஸ் எடுத்துகிட்டு அந்த இ பவர் மைனஸ் எக்ஸை தூக்கிட்டு லெஸ் தேன் போட்டாலும் சரி. ஆனால் பார்த்து எழுதிக்கிறணும். பார்த்து எழுதிக்கிறோம்னா இந்த இடத்துல வந்து நீ ஈக்குவல் டு எடுத்துகிட்டு லெஸ் தேன் போட்டிங்கன்னா இது கிரேட்டர் தான் ஆயிரும். புரியுதா சொல்கிறது? இ பவர் எக்ஸோடைய வேல்யூ என்னது? ஒன்றை விட சிறுசு. அதை பார்த்துக்கு, ஒன்றை விட சிறுசு அப்படின்னு அர்த்தம். அதனால் ஒன்றை விட சிறுசுன்னு தான் கொண்டு வரணும். இதை எப்படி எழுதணும்? இந்த இடத்துல எழுதியிருக்கேன்ல, இந்த மாதிரி எழுதணும், ஒன்றை விட சிறுசு அப்படின்ட்டு. அப்படி எழுதினா தான் புரியும். அதை பார்த்துக்க, இந்த இடத்துல பார்த்துக்கோ, மறந்துடாத. திருப்பி கணக்கில் வேணால் சொல்கிறேன், ஏன்னா உனக்கு பொறுமையாக இது பண்ணிக்கோ. இந்த இடத்துல இருந்து சரி பண்ணிக்கோ. இது ஒன்றை விட சிறுசு அப்படின்னு சொல்லி இப்படி கூட செஞ்சுக்கலாம். என்னென்னா மாடுலஸ் எடுக்கையில் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸு இ பவர் மைனஸ் பி மைனஸ் இ பவர் மைனஸ் ஏ மாடுலஸ் பை பி மைனஸ் ஏ மாடுலஸ்ன்னு எடுத்தோம்னா இது வந்து லெஸ் தேன் 1. அதனால் இப்படி எழுதிக்கலாம். அப்போ இது கிராஸில் கொண்டு போயிட்டால் ஆன்சர் வந்துடும். இ பவர் மைனஸ் பி மைனஸ் இ பவர் மைனஸ் ஏ மாடுலஸ் லெஸ் தேன் ஏ மைனஸ் பி ஆர் பி மைனஸ் ஏ. ஹென்ஸ் ப்ரூவ். இப்படி எழுதுனா எழுதிக்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பை இப்படி கொண்டு வா. இது ஒரு மாதிரி அது தெரியுதுன்னா புரியுதா சொல்கிறது? டேக்கிங் மாடுலஸ் ஆன்னு சொல்லி எடுத்து எழுதிட்டு இப்படி கொண்டு வரணும். மாடுலஸ் இ பவர் எக்ஸ் மைனஸ் 1 லெஸ் தேன் 1ன்னு அர்த்தம்டா. அவ்வளோதான்டா, ஒன்றை விட சிறுசுடா. அதை எடுத்துகிட்டு எழுதிட்டாலும் சரி, அதிலே எழுதிட்டாலும் சரி. அதை எடுத்துகிட்டு எழுதிட்டிங்கன்னா கிரேட்டர் தன் சிம்பிள் மாதிரி தெரிஞ்சு போயிடும் உனக்கு. அதனால் அங்கிட்டு போட்டிருக்கேன் ஒன்றை விட சிறுசு. ஏன்னா ரெண்டு ஈக்குவல் தானே. எது ரெண்டும்? இ பவர் மைனஸ் எக்ஸ் மாடுலஸும் இது ரெண்டு இந்த செட்டும் ஈக்குவல் தானே. அப்போ இதனுடைய வேல்யூ வந்து ஒன்றை விட சிறுசாக இருந்தால் இதனுடைய வேல்யூ என்ன தான் ஆகும்? ஒன்றை விட சிறுசாக தானே ஆகும். ரெண்டு ஈக்குவல் தானே. அதனால தான் இங்கே போட்டிருக்கேன். புரியுதா? இப்போ அப்படியே வச்சுக்கோ. ஈக்குவல்னால அப்படி போட்டிருக்கேன். புரியுதா? ரைட். இதோடு நம்மளுக்கு 7.3 எக்ஸசைஸ் ஓவர். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ லெக்ரான்ஜஸ் தியரத்தை. தேங்க்யூ.